சொல்லழகு தமிழின் புறமழகு மொத்தத்தில் என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும் செம்மொழி தமிழ் என்றும் அழகு. நடுவர் அவர்களே, செம்மொழி தமிழ் என்றும் அழகு. என்னை போல அழகுக்கு அழகு சேர்க்கும் நம் நடுவரை போல சிறப்பான ஒரு தலைப்பு. சிறப்பான ஒரு தலைப்பு. குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அதிகம் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா? சிறப்பான தலைப்பிற்கு ஒரு பொறுப்பான நடுவர். வானுக்கு நிலவழகு, வாசமலர் பெண்ணுக்கு அழகு, பொறுமை மனிதருக்கு அழகு, பொக்கிஷமான இந்த நடுவர் தான் இந்த பட்டு மன்றத்துக்கே அழகுன்னு மீண்டும் ஒரு முறை இதை பதிவு செய்து நல்லா கைப்பற்றலாம். என்னை பற்றி சொல்லியிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர் பேசினாரு. ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க, பாட்டுக்கு ஆட சொன்னா அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்க அப்படின்னு. அது நம்மளுடைய அணு தலைவருக்கு தான் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தலைப்பு என்னன்றத இன்னும் ஒரு முறை நான் திருத்தமா சொல்றேன். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அதிகம் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா? ஐயா சொல்லும்போது சொன்னாரு, இந்த அதிகம்ன்ற வார்த்தை it should be underlined அப்படின்னு. நான் சொல்றேன், உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா? இந்த உழைப்பவர்கள் வார்த்தை it should be underlined அணி தலைவரே. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறது செய்யறதெல்லாம் வேலையாகாது. எல்லாரும் செஞ்சாலும் அது உழைப்பாகாது. நடுவர் அவர்களே, புரியுற மாதிரி சொல்லணும்னா, எதிரணி தலைவருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாது.